வணக்கம் துரை பிரதர். வணக்கம்ண்ணா. நம்ம அம்மன் டைரி ஃபார்ம்ல வாரம் மாடுகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆமாங்கண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடுகள் எடுத்து வந்துட்டு இருக்கிறோம்? இந்த வாரம் மொத்தம் 23ங்கண்ணா. 23. ஆமா, ஒரு எருமைக்குன்னா 22 மாடுங்கண்ணா. ஓகே ஓகே. 20 கம்பல்சரி கொண்டு வருவோம். இன்னும் 3 அதிகமா கொண்டு வந்திருக்கிறோம். ஆமாண்ணா, அதுல ஆக்சுவலா கண்ணுக்குட்டிங்க வந்திருக்கு. ஓகே. மாடுங்கன்னு பார்த்தா 18ங்க, 19 ஒரு எருமைங்க. ஓ, இந்த வாரம் கண்ணுக்குட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஆமா ஆமா. அதுல எத்தனை வந்திருக்குங்கண்ணா? ஆனா அதுல 5 இருக்குங்கண்ணா. ஓகே ஓகே. இப்ப வந்து கெடாரி கண்ணு கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமாண்ணா. நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா பால் மாடு தான் விற்பனை செய்வோம். இந்த வாரம் ஏன் கெடாரி கண்ணு 2 எடுத்து? இது அம்மன் டைரி ஃபார்முக்காக வளர்ப்புக்கு வந்திருக்குங்க. ஓகே ஓகே. அது வந்து ஆக்சுவலா ஷோவுக்காக காட்ட போறேன். அந்த மாதிரி பிரீடர் தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்க. ஓகே, நீங்க எடுத்து வந்திருக்கீங்க பர்சனலா? ஆமாண்ணா. ஓகே, எங்களுக்கு கிடாரி கண்ணு தேவை வேணும் அப்படின்னா எடுத்து தருவீங்களா? தாராளமா எடுத்துக்கலாங்கண்ணா. ஏபிஎஸ்ல தான் எடுத்து வந்திருக்கேன். அதே மாதிரி பிரீட்லயே எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க பிரதர். எந்த பட்ஜெட்ல ஆரம்பிக்குது? வாரம் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி விலை ஏறும் இறங்கும். இந்த வாரம் நம்ம என்ன மினிமம் பட்ஜெட்ல எடுத்து வந்திருக்கிறோம், மேக்ஸிமம் பட்ஜெட் எது வரைக்கும் இருக்குது? இந்த வாரம் பாத்தீங்கன்னா 70ல இருந்து மாடு வந்திருக்குங்க. 70ல இருந்து 160 வரைக்கும் மாடு வந்திருக்குங்க. 160 வரைக்கும். போன வாரம் 80 ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வாரம் 70 கிடைச்சிருக்கு. ஆமாண்ணா. ஓகேங்கண்ணா, சூப்பருங்கண்ணா. அந்த பாத்துடலாங்களாண்ணா? ஒரு பாத்தையோண்ணா பாத்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நான் ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா ஓகே, ஹெச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டி ஹெவி சைஸ் மாடுங்க. சைஸை பாத்துக்குங்க, சின்ன மாடு கிடையாது. நல்லா ஹெவி சைஸ், சுழி சுத்தமான மாடு. 2 நீத்து 6 பல்லுந்து கடமுளப்பு. ஒரு 30 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடுங்கண்ணா. சுழி சுத்தமான மாடு. இன்னொரு 25 நாள் டைம் இருக்குங்கண்ணா மாடு கண்ணின்றதுக்கு. தாராளமாக ஒரு 25 லிட்டர் டு 30 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. மாடு சின்ன மாடு இல்லை, அந்த அளவுக்கு பட்ஜெட்டும் இருக்கும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கிருங்கண்ணா. கிரில் 6 பல்லு, 2 நீத்து, கண்ணு போட்டிருக்குண்ணா. கண்ணு கிடையாரி கண்ணுங்கண்ணா. கண்ணு போட்டுருச்சுங்களா? கண்ணு போட்டுருச்சுங்கண்ணா. இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு கண்ணு போட்டு. ஓகே ஓகே. ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டி ஹெவி சைஸ் கிருக்குண்ணா. கிரு ஆமாங்கண்ணா. இந்த கிரு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்கண்ணா. இந்த மாதிரி கிரு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க பிரதர். அடுத்து பார்க்கறது சிவாஜி ஹெச்எஃப். என்ன பிரதர்? அடுத்த பார்க்கறது சிவாஜி ஹெச்எஃப்ங்கண்ணா. 3 நீத்து. ஓகே. நல்ல கிளிக்கொம்பு டைப்ல நல்ல நேரம் 10 கறவை வரக்கூடிய ஹெவி சைஸ் மாடுங்க. இன்னொரு 10 நாள் டைம் இருக்குங்க. சுழி சுத்தமான மாடுங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. மாட்டுக்கும் மடிக்கு சம்மந்தம் இல்லாத? ஆமாண்ணா, இன்னொரு 10 நாள் டைம் இருக்குங்கண்ணா. ஃபுல்லா மடி வச்சா மாட்டு கண்ணில் பார்க்கணும். ரோஸ் காம்பு. நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. நான் அடுத்ததா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா செம்பூத்துல நல்ல வெயிட்டான மாடுங்க. நல்ல ரெட்டை வரியில மடி எடுத்துருக்கு பாருங்க. ஓகே. மாடு இந்த கண்ணி இனத்துக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குங்க. நேரம் 10 கரை ஒரு நல்ல ஹெவி சைஸ், சுழி சுத்தங்க. 2 நீத்து, 6 பல்ல இருந்து கடமுளப்பு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி சேல்ஸ்க்கு இருக்கு, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே, நல்ல உருளை சைஸ்ல இருக்கு. ஆமாண்ணா. நான் அடுத்ததா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடுங்க. ஓகே. நல்ல ஒரு கலர் பேச்சான மாடு. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குங்க. நேரம் 10 கறவை வரும். இன்னொரு 15 நாள் டைம் இருக்கு. ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்டு போடும். நல்ல ரோஸ் காமுங்க. மிஷினுக்கு கை கரைக்கு எல்லாத்தையும் தெளிவா இருக்கும். சுழி சுத்தமான மாடுங்க. நல்ல வெயிட்டான மாடுங்க. இந்த மாதிரி சேல்ஸ்க்கு இருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேங்க. நான் அடுத்ததா பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஜெர்சியில மொட்டை டைப்பான மாடுங்க. மாடு இன்னைக்கு கண்ணு ஈனிக்குங்க, வலி எடுத்துருச்சு. இந்த மாடு பாத்தீங்கன்னா நேரம் 10 கறவை வரும். நல்ல மடி செட்டு, 3வது ஈத்துங்க, கடமுளப்பு, சுழி சுத்தம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சேல்ஸ்க்கு இருக்கு, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. மடி வந்து நல்லா டைட் ஆயிடுச்சுங்க. ஆமா, நல்லா மடி எடுத்து வலி எடுத்துச்சுங்க மாடு இன்னைக்கு கண்ணு ஈனிக்கும். ஆமா. ஓகேங்க. நான் அடுத்ததா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் டைப் பிளாக் மெஜாரிட்டிங்க. ஓகே. ஒரு 22 லிட்டர் கெப்பாசிட்டி, நல்ல பை செட்டுங்க. நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கும். சுழி சுத்தம், நல்லா ரெட்டை முதுகு, வெயிட்டான மாடுங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சேல்ஸ்க்கு இருக்கு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. பண்ணைக்கா இருந்தாலும் வீட்டு யூஸ்க்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி இருக்குங்க. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நான் அடுத்ததா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்ங்க. ஒரு அளவு பட்ஜெட் மாடு. இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு 15 டு 16 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடுங்க. நல்லா ரெட்டை முதுகு, நல்லா வெயிட்டான மாடு. ஒரு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். இன்னொரு 15 நாள் டைம் இருக்குங்க. இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. அடுத்ததா பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஜெர்சியில நல்லா ரெட்டை முதுகு, ரெட்டின் ஜெர்சிங்க. 6 பல்ல இருந்து கடமுளப்பு. நேரம் 10 கறவை வரும். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. நல்ல சுழி சுத்தமான மாடுங்க, தெளிவான மாடுங்க. நேரம் 10 அசால்ட்டா கறவை வரக்கூடிய மாடு. ஃபேட்டஸ்னாப்புக்கு தெளிவா இருக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகுண்ணா. அடுத்ததா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளையில ஜெர்சி கிராஸுங்க. இது ஒரு 18 லிட்டர் கறவை வரும். இன்னொரு 10 நாள் டைம் இருக்குங்க. நல்ல ரோஸ் காம்பு, நல்ல வெயிட்டான மாடுங்க. நல்ல ரெட்டை முதல் நல்ல வெயிட்டான மாடு, சுழி சுத்தமான மாடு. இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஒரு 18 லிட்டர் கெப்பாசிட்டியில எல்லா ஊருக்கும் செட் ஆகக்கூடிய மாடுங்க. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாங்க. நான் அடுத்ததா பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செம்பூத்து சட்டைங்கண்ணா. ஒரு 15 டு 16 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடு. நல்ல ரெட்டை முதல் நல்ல வெயிட்டான மாடு, நல்ல காம்பு வரிசைங்கண்ணா. இந்த மாடு ஒரு வாரம் ஆகுன கண்ணு போடுறதுக்கு. இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சேல்ஸ்க்கு இருக்குங்கன்னா எடுத்துக்கலாங்க. செம்பூத்துல சட்டைங்களா? செம்பூத்துல சட்டைங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா புள்ளிமானு மாதிரி ஒரு செவல சட்டையில ஒரு மாடுங்கண்ணா. ஜெர்சி கிராஸு.
முன்மடி பின்மடி ஈக்குவலாக எடுத்துக்கிட்டோம்னா நேரம் 10 கறவை வரும். இன்னொரு 10 நாள் டைம் இருக்கு. மாடு வந்து சுழி சுத்தமான மாடு, எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். ஒன்றும் நம்ம கிளைமேட்டுக்கு பயந்துக்கு தேவையில்லை இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல ரோஸ் காம்பில் நல்ல காம்பு வரிசை, காம்பு சுத்தம், சுழி சுத்தம், மாடு தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. இந்த மாதிரி சேல்ஸ்க்கு இருக்குங்கன்னு எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. இது என்ன புள்ளிமான் புதுசா ஒரு வெரைட்டி சொல்ற மாதிரி இருக்கு. புள்ளிமான் நான் சும்மா சொன்னேங்க. புள்ளிமானுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பேஜஸ்ல இருக்குன்னு சொல்ல வரேன். ஓ அந்த மாதிரி. ஆமா, நல்ல கிளிக்கொம்பு டைப்பு, நல்லா இருக்குங்க மாடு. ஓகேங்க பிரதர். நான் அடுத்ததா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா செம்பூத்துங்க. ஓகே. செம்பூத்துல வந்து பாத்தீங்கன்னா 2006 பல்ல இருந்து கடமுளப்பு, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். ஒரு 16 லிட்டர் கரை வரக்கூடிய கருங்காமல் அமைஞ்சிருக்கும். சுழி சுத்தமான மாடு. இந்த மாடு எல்லா கிளைமேட்டும் செட் ஆகும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. அடுத்ததா பார்க்கறது ஜெர்சியில மொட்டை டைப்புங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. ஒரு 18 லிட்டர் கரை வரும். நல்ல ரோஸ் காம்புங்க, நல்ல காம்பு வரிசை, தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு, சுழி சுத்தமான மாடு, மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி மொட்டை டைப் எல்லாம் கறவையில ஏமாத்தாதுங்க. தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 17 to 18 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடுங்க. இன்னொரு 15 நாள் டைம் இருக்குங்க. கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும், எடுத்துக்கலாங்க. எல்லா ஊருக்கும் செட் ஆகுங்க. ஓகே. ஓகே. அடுத்ததா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸுங்க. லைட்டு ஒயிட் பேச்சஸ் இருக்கும். ஒரு 18 to 20 லிட்டரே கறவை வரும். இன்னொரு 15 நாள் டைம் இருக்குது. ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்ணு போட்டு நல்ல காம்பு வரிசை. இந்த மாடு பார்த்தா தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு, நல்ல ஃபேட்டேஷன் ஆஃப் தரக்கூடிய மாடு, சுழி சுத்தமான மாடு, நல்ல கொம்பு பார்த்தீங்கன்னா கிளி கொம்புல நல்ல அழகான முக லட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. மாட்டை பார்த்தா ஒரு தரித்திரமே போயிடும், அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாடு சேல்ஸ்க்கு இருக்கு, எடுத்துக்கலாங்க. நான் அடுத்ததா பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரிங்க. நேரம் 10 கரை வரும். நல்ல ரெட்டை முதுகுல வெயிட்டான மாடு, சுழி சுத்தமான மாடு. ஒரு நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. இன்னொரு 10 நாள் டைம் இருக்குங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா கிளைமேட்டும் செட் ஆகும். ஃபேட்டேஷன் ஆஃப் இதுல மெயின் வந்து ஃபேட்டேஷன் ஆஃப் தான். ஓகே. ஃபேட்டேஷன் ஆஃப் தெளிவா இருக்கும். நாட்டு மாட்டு குழு மாதிரி இருக்குங்க. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, இதை எடுத்துக்கலாங்க. ஆனா அடுத்ததா பார்க்கக்கூடியது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்மோட ஸ்டாக்குங்க. ஒரு 5 வந்து ஏபிஎஸ் பிரீட்ல வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. கண்ணுக்குட்டிங்க தான் நம்ம வயிற்றுல இருக்கு பாருங்க. இன்னும் இதெல்லாம் பல்லு சேரும்போது என்ன ஹைட்ல இருக்கும். இது எல்லாமே இன்ஜெக்ஷன் பண்ண கண்ணுக்குட்டி. இந்த மாதிரி ஏபிஎஸ்ல நல்ல குவாலிட்டியான கண்ணுக்குட்டி தேடுறீங்க, தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்து கொடுத்துக்கலாங்கண்ணா. மொத்தமா ஒரு 5 கன்று எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. ஓகே பிரதர். எப்படி பிரதர் புது ஃபார்ம் அம்மன் டைரி ஃபார்ம்ல புதுசா ஒரு பிரான்ச் இது ஓபன் பண்ற மாதிரி ஐடியா இருக்குல்ல, எப்படிங்க? அப்படி இல்லைங்க. ஓகே. நம்மளும் ஒரு பிரீட் ஒன்று வளர்த்தலாம் அப்படிங்கறதுனால கொண்டு வந்திருக்குங்க. ஓகே. எல்லாமே இன்ஜெக்ஷன் பண்ண கண்ணுக்குட்டிங்க. ஓ, எல்லாம் 2 பல்லு. ஆமா, எல்லாமே இப்பவே நம்ம உயரத்துக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிங்க. ஓகே. ஓகே. இந்த கண்ணுக்குட்டி மாதிரி தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. அதனால தான் லைன்ல கொடுத்துருக்கோம். ஓகே. தேவைப்படும் போது கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே பிரதர். நீங்களே எடுத்துருக்கீங்கன்னா அப்ப நான் பார்த்தே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே பிரதர். நான் அடுத்ததா பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா முர்ரால கிராஸ் ஆன எருமைங்கண்ணா. ஹெவி சைஸ் எருமை. நேரம் 10 கரை வரும். 3 நீத்து கடை முளப்புங்க. ஓகே. இந்த எருமை வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. பட்ஜெட் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா கரை வந்து நேரம் 10 மாட்டு குழுகுற மாதிரி ஹெவி சைஸ் எருமைங்கண்ணா. நல்லா காம்பு வருஷம் நல்லா மடி செட்டுங்கண்ணா. இந்த மாதிரி எருமை தேவைப்பட்டாலும் தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. வாரம் 1-2 கொண்டு வருவோங்க, அதுக்கு மேல கொண்டு வர மாட்டோம். வேணும்னா முன்னாடியே சொல்லுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. அதான் ரெகுலராகவே நம்ம எருமையை பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ்ல இருக்கு எருமையிலேயே. ஆமாண்ணா. இது எப்படி முரா கிராஸ்ங்களா? முரா கிராஸுங்கண்ணா. ஓகே. 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 கறவை எவ்வளவுங்க எதிர்பார்க்கலாம்? நேரம் 10 வருங்க. நல்ல ஹெவி சைஸுங்க. சின்ன எருமை இல்ல, வீடியோல பிடிக்கும் தெரியல. ஓகே. நல்ல ஹெவி சைஸ் எருமைங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம அம்மன் டைரி ஃபார்ம்ல இவ்வளவு மாடுகளை பார்த்து இருக்கிறோம். வாரம் கம்பல்சரி 20 கொண்டு வந்திருக்கிறோம். ஆமாண்ணா. நமக்கு மாடு தேவை அப்படின்னா உங்களை எந்த மாதிரி நம்ம கான்டாக்ட் பண்றதுங்க? ஆனா வாரம் பாத்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுல வியாபாரம் பண்றாங்க நம்ம ஃபார்ம்ல. நம்ம ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போற வழி பருவச்சில இருக்குங்க. ஓகே. தேவைப்படுறீங்க முன்னாடியே கால் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணுங்கண்ணா. ஓகே. கால் எடுக்க முடியாத பட்சத்துல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நைட் டைம்லாம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவோங்கண்ணா. ஓகே. ஏன்னா நிறைய மெசேஜஸ் இருக்கிறதுனாலையும் நிறைய கால் இருக்கிறதுனால எடுக்க முடியறதில்ல சம்டைம்ஸ். தேவைப்படும் போது கான்டாக்ட் பண்ணுங்கன்னா எடுத்து நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு தரமான மாடு கொடுக்குறேங்க. தேவைப்படும் போது கான்டாக்ட் பண்ணுங்கண்ணா. ஓகேண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிண்ணா.